கோவை மாணவி கூட்டு பலாத்காரம் செய்தது வந்து உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. அது பல பேர் வந்து பல அரசியல் தலைவர் வந்து பல பொதுமக்களுமே கொதிச்சு எழுந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அந்த நிகழ்வுல 3 பேர் வந்து கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சுடப்பட்டு பிடிச்சிருக்காங்க. இது வந்து கோவை போலீஸ் ஆணையர் வந்து சரவணசுந்தரம் அவர்கள் வந்து சொல்றாங்க. உண்மையிலேயே போலீஸ்க்கு ஒரு வணக்கம் சொல்லணுங்க. கிடைக்கிற ஆதாரங்கள்லாம் திரட்டி சிசிடி கேமரா மெயினா அவங்கள அத வந்து கண்காணிச்சு, இவங்க மூவரையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். இவங்களுக்கு ரொம்ப கடுமையான தண்டனை குடுக்கணுங்க. இது மாரி ஒரு சம்பவம் இன்னொரு தடவ நிகழ்ந்துறவே கூடாது. ஏன்னா, பெண்கள் இப்ப தான் வெளியில வர்றாங்க, ஜெயிக்கிறாங்க, நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறபோது, இந்த மாரி சம்பவங்கள வந்து ரொம்ப மக்கள வந்து ஒரு பயத்த உண்டு பண்ணி விட்டுரும். மெயினா ச மது மிகப்பெரிய கேடா இருக்கு. இந்த மதுனால தாங்க இவ்வளோ பிரச்சனையே நடக்குது. இத ஒரு டாஸ்மாக ஒழிக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்தா நல்லா இருக்குங்கிறது மக்களோட பார்வையா இருக்குங்க.